வாங்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற முழு வீடியோ ராமேஸ்வரம் கோவில இருந்து தான் எடுத்திருக்கிறோம். ராமேஸ்வரம் அப்படின்ன உடனே ராமநாத சுவாமியோட கோவில் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ராமேஸ்வரம் கோவில் போறதுக்கு. அதனால அந்த வீடியோவை உங்களோட இருந்து ஷேர் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கிறேன். ராமேஸ்வரம் அப்படின்னாலே மற்ற கோவில் மாதிரி போனோமா உள்ள சாமி கும்பிட்டோமா வந்தோமான்னு இருக்க முடியாது. ஏன்னா உள்ள 22 தீர்த்த குளம் இருக்குது. அந்த தீர்த்த குளத்தை ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கோவில் ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய கோவில், அதனால கோவில் ஒரு வீடியோ தனியா, அதுக்கப்புறம் தனுஷ்கோடி ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம 3 வீடியோவை பிரித்து பார்த்தா மட்டும்தான் நம்மளால இந்த கோவில் எல்லாமே கவர் பண்ண முடியும். என்னடா வீடியோவில் வாய்ஸ் இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு யோசிக்காதீங்க. கோவில்லாம் உங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்துருக்கிறேன். அதனால் அங்கெல்லாம் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம விறுவிறுன்னு பாம்பன் பாலத்திலேருந்து கோவிலுக்குள்ளே ஓடிடலாமா? அங்கே போகலாம். பாருங்க மக்களே, இதுதான் நாம் வந்த ட்ரெயின். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்ப்போமாங்க. தாம்பரம் டு ராமேஸ்வரம், இதுதான் நாம் வந்த ட்ரெயின். நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கி இந்த மாதிரி ஆட்டோவுக்கு ஷேர் ஆட்டோலாம் இருக்குது. அந்த மாதிரி ஷேர் ஆட்டோ ஏறினீங்கன்னா நேராக இங்கே மேற்கு கோபுரம் அந்த இடத்துக்கிட்ட நிறுத்திடுறாங்க. கோபுரம் அங்கே மேலே கொஞ்சம் தெரியுதுங்களா, அந்த இடத்த இப்படி நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரூம்ஸாக தேடிக்கணும். தேடி அதுக்கப்புறமா அப்படி இல்லை ரூம் வேண்டான்னா இப்படி இருந்து நேராக இந்த ஒரு ரூட்டு தெரியுது பாருங்கள், இந்த பக்கமே அப்படியே நேராக நீங்கள் போக வேண்டியதுதான். போனால் பீச்சுக்கு போகிற வழி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வடக்கு கோபுரம் வழியாக நம்ம வந்து இதுக்கு போகலாம், கிணறுக்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ வந்த வழியை கேட்டுக்கிட்டு அப்படியே உள்ளே போங்க. இது வந்து இப்படி வந்தீங்கன்னா இது மேற்கு கோபுரம், இப்படி போனீங்கன்னா வடக்கு கோபுரம். அப்படியே போனீங்கன்னா நேராக முதல்ல வந்து நீங்கள் வந்து ராமேஸ்வரம் பீச்சுக்கு போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு பீச்சுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்படி வரலாம். ஓம் நம சிவாய. யாராருக்கும் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அனைத்தையும் வேண்டிக்கோங்க. முக்தி ஸ்தலமான ராமேஸ்வரத்தில் இருக்கும். ஓம் நம சிவாய. மக்களே பாருங்கள், ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டோம். ராமநாத சுவாமி ஆலயம் எல்லோரும் பார்த்துக்கோங்க. இப்போ தான் இந்த பக்கம்தான் கடல் இருக்குது. கடலுக்கு குளிக்க போகிறோம். எல்லாருக்கும் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. ட்ரெயினில் இருந்து இறங்கிட்டு ஆட்டோவில் வந்து இந்த மாதிரி கடலுக்கு போகிற பக்கத்தில் இந்த ரோடு இருக்குது. கிளாக் ரூமு, பேக் வைக்கணும், ஸ்லிப்பர் வைக்கணும், வெறும் குளிச்சுட்டு மட்டும் போகணும் அப்படிங்கிறவங்க கிளாக் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்றவங்க ரூம்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டே பண்ணலாம். பாருங்கள், இந்த கோபுரத்துக்கு அப்படியே எதிர்த்தாப்புலையே கடல் தீர்த்தம் இருக்குது. கிட்ட போய் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. இப்போ நியர்பை கடல் தீர்த்தத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கெல்லாம் இந்த மாதிரி ஜெய ஜெய சங்கரா மடம்லாம் இருக்குது, ஆதிசங்கரர் மடம் எல்லாம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், அக்னி தீர்த்தம்னு போட்டிருக்கோம். அக்னி தீர்த்தம்னு எழுதியிருக்கு. கிட்ட போய் காட்டுறேன். போர்டில் தெரியுதுங்களா? அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரர் ஆலயம். எல்லா ஊர் மக்களும் இங்கே வராங்க. கடல் தெரியுதா? கடல் இப்படிதான் இருக்கும். கிட்ட போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. யாருக்கு நிறைய பேர் வரணும்னு நினைக்கிற இடம் ராமேஸ்வரம், காசி எல்லாம். அதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான இடமா நம்ம ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ராமேஸ்வரம் தல வரலாறு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் கோவில்கிட்ட போய் பார்க்கலாம். சூரிய பகவான் காட்சி தராரு. யாருக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அனைத்தையும் வேண்டிக்கோங்க. இறைவன் ஆசீர்வாதத்தில் நிறைவேறும். ஓம் நமச்சிவாய. இது வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு இடமா இருக்குது. போட்டெல்லாம் இருக்குது. நிறைய பேர் தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நியர்பை நம்ம வந்துட்டோம். இங்கே பாருங்கள், லைனாக கொடுத்துட்ருக்குறாங்க.
இதை இலங்கையில் ராமர் வந்து போர் பண்ணிட்டு ராவணனை அழிச்சதுக்கப்புறம் ராமர் வந்து பிராமணனாக இருக்கிறதுனால அவருக்கு ஒருத்தரை கொன்ற பாவம் வந்துடும், அதாவது பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். அந்த பிரம்மகத்தி தோஷத்தை போக்குறதுக்கு சிவபெருமானை கும்பிடணும் அப்படின்னும்போது அவர் அனுமாரை அனுப்பி ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வர சொல்லுவாராம். ஆனால் அவர் கொண்டு வரதுக்குள்ளே நல்ல நேரம் போயிடுதுன்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி என்ன பண்ணுவாங்களாம், இங்கே இருக்கிற மணலை பிடிச்சு சிவலிங்கம் பிடிச்சாங்களாம். அந்த சிவலிங்கத்துக்கு தான் இப்போ மூலவர் சிலையில் இருக்கிறது. இதுதான் இங்கே சொன்ன தல வரலாறு. உங்களுக்கு வேறு ஏதாவது தல வரலாறு தெரியும்னா சொல்லுங்கள். அவன் அருளாளி அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இடம் ராமேஸ்வரம். வாங்க. இங்கேயே குளிச்சுட்டா ரூம்ஸ், அந்த மாற்றிக்கிற ரூம், லாக்கர் ரூம் எல்லாமே கடலுக்கு எதிர்த்தாப்புலேயே கூட இருக்குது. வாங்க. ஓம் நமச்சிவாய. தர்ப்பணம் பண்ணுறவங்க தர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடலில் முழுகிறாங்க. இதை முழுகிட்டு அதுக்கப்புறமா நாம் 21 தீர்த்த குளம் இருக்கான் உள்ள கோவில் உள்ள பிரகாரத்தில், அதுக்கு பணம் கட்டணுமா, கட்டிட்டு அவங்க எல்லோரும் தர்ப்பணம் பண்ணிவிட்டு இப்படி தான் வராங்க. இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அதை கடலில் விட்டுட்டு அப்படி தான் குளிக்கிறாங்க. நிறைய பேரோட ஆத்மா சாந்தி ஆகிறதுக்காகவும் நல்வாழ்க்கைக்காகவும் ராமேஸ்வரத்தை நோக்கின்னு வருவாங்க. முக்தி ஸ்தலமான ராமேஸ்வரம். நம்மளோட நந்தி பகவான் நிற்கிறார் பாருங்க, எல்லாரையும் எதிர்கொண்டு வரவேற்கிறாரு. தர்ப்பணம் பண்ணி என்ன பண்றாங்க பாருங்க. நம்ம அதில் தண்ணியில விட்டுட்டு முங்குறாங்க. எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள். இது சாதாரண நாள், அதனால் இது கூட்டம் கம்மி சொல்கிறாங்க. மற்ற நேரத்துலலாம் ரொம்ப அதிக கூட்டம் வருமா. நாங்கள் ஒரு 14 பேர் வந்திருக்கிறோம் மொத்தம். அதில் எங்கள் கூட ஒருத்தர் தர்ப்பணம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் அந்த கேப்பில் இறைவனுக்காக உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்துடலாம். இதை கொடுத்துட்டாங்க, வந்துட்டாங்க. ஓம் நமச்சிவாய. ஏன்னா இது குளிக்கிற இடன்றதுனால ரொம்ப வீடியோலாம் நம்ம எடுக்கக்கூடாது. நமக்கும் அது ஆகம விதிப்படி தப்பு. அவங்களோட ஒரு பர்சனல் இஷ்யூ இதெல்லாம். ஆனாலும் நிறைய பேருக்கு வந்து இதை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஓம் நமச்சிவாய. வாங்க போகலாம். பகவானுக்கு ஒரு அகத்திக்கீரை போட்டோம் பாருங்கள், சந்தோஷமாக சாப்பிட்றாரு. எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறட்டும். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் அக்னி தீர்த்த குளத்தில் முடிச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம அக்னி தீர்த்த குளத்தோட ஆர்ச் இப்படி தான் இருக்கும். 4 ஆர்ச்சோட ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பீச்சோட எஃபெக்டே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நாம் அடுத்து போக போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில் உள்ள இருக்கிற 22 தீர்த்த குளத்துக்கு போக போகிறோம். மொத்தம் 64 தீர்த்த குளம் இருக்குதான் ராமேஸ்வரத்தில். அதில் கோவில் உள்ளேயே 22 இருக்குது. இந்த 22க்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அது என்னென்னா மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்ரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், நில தீர்த்தம், ஸ்வாய தீர்த்தம், சுவாட்ச தீர்த்தம், சங்கு தீர்த்தம், பிரம்மகத்தி விமோச்சன தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம், நல தீர்த்தம், கந்த மாதவல தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், சிவ தீர்த்தம், சர்வ தீர்த்தம், சடையமிர்த்த தீர்த்தம், கயா தீர்த்தம், அப்புறம் கோடி தீர்த்தம். அதில் வந்து கோடி தீர்த்தம் வந்து ரொம்ப லாஸ்டில் இருக்குது. இப்படி கடல்ல இருந்து இப்படி வந்தோம். வந்துட்டு நேராக ஒரு கோபுரம் தெரிஞ்சது இல்லையா, அது வந்து கிழக்கு கோபுரம். பார்த்துக்கோங்க, வரவங்க இந்த அடையாளத்தை பார்த்துக்கோங்க. கிழக்கு கோபுரம். இப்போ வந்து இந்த கிணறுல குளிக்கிறதுக்கு இங்கே வந்து ஏஜெண்ட் வந்து பேரம் பேசுவாங்க. அது கிட்ட போய் அந்த தனியாக காசு கொடுக்கணுமா, ஏஜென்ட்டுக்கிட்ட போகணுமா அப்படின்றது தெரியல. இப்போ ஏஜெண்ட் பேசுகிறாரு இல்லையா, கிட்ட போயிட்டு நம்ம பார்ப்போம். நாங்கள் இப்போ உங்களுக்கு 22 தீர்த்த குளத்தோட பேர் தெரிஞ்சது இல்லையா கோவில் உள்ள.
இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏஜென்ட் எங்ககிட்ட என்ன சொன்னாருன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 125. சாதாரணமாக கோவில் டிக்கெட்டே ரூ. 25. நாங்கள் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுனால ரூ. 125 சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களோட போகிறதுனால நம்மளுக்கு வந்து 125 தான் பெர் ஹெட்டு. கோவில்லையே 25 ருபீஸு. அது இல்லாமல் வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த தீர்த்த குளத்தோட தண்ணி வேணும்னா இந்த மாதிரி ஏஜென்ட் மூலமாக போனால் மட்டும்தான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். நார்மலாக போனோம்னா தண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க. மேலே நம்மளுக்கு தெளித்து விட்டு அனுப்பிடுவாங்க. ரொம்ப கும்பலாக இருந்தால் கஷ்டம்தான். ஓரளவுக்கு நார்மல் டேஸில் போனீங்கன்னா ஓரளவுக்கு ஊற்றுவாங்க. அப்போ கூட ஒரு பக்கெட்டுக்கு ஒரு 10 பேர் அப்படி நின்று தான் இருக்கும். அந்த பக்கெட்டே வந்து ஒரு ஜக்கு அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ கடல்கிட்ட குளித்தவங்ககிட்ட விசாரித்தோம். அங்கேயே நிறைய பேர் இதை சொல்லிட்டாங்க. இப்போ இதோட கிழக்கு கோபுரத்துலேருந்து நம்ம வந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூ வீடியோ இது. இது வந்து பாருங்கள், வடக்கு ரத வீதி. இங்கேயும் இந்த மாதிரி மடமெல்லாம் இருக்குது. வடக்கு ரத வீதி வழியாக கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேயே கோபுரம் இருக்குது, வடக்கு கோபுரம் இருக்குது. எல்லா இடத்த போலையும் 4 மாட கோபுரம் தான். கிழக்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி நம்ம சிதம்பரத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து தீர்த்த குளத்துல கேன்லாம் வேணும்னா நம்மளுக்கு வெளியிலேயே விற்கிறாங்க. ஒரு கேன் வந்து ரூ. 30 அப்படின்னு விற்கிறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் வாங்க, அப்படி இல்லைன்னா இங்கே கேன்லாம் கிடைக்கிது ரூ. 30. இப்போது நானும் இதான் முதல் வாட்டி வரேன், அதனால் எனக்கும் பெருசாக தெரியல. கிட்ட போயிட்டு பார்ப்போம். எங்கிட்ட பணம் இல்லை, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள், கட்டணமில்லா கழிப்பறை குளியல் அறையெல்லாம் இருக்குது. இப்போ வழியில் தெரிஞ்சுது, அதனால் போட்டிருக்கேன். இது எந்த பக்கம் இருக்குன்னா வடக்கு ரத வீதியில் பார்த்தேன். வடக்கு ரத வீதியில் இந்த மாதிரி இந்த லைனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. என்கிட்ட பணம் இல்லை, நான் அப்படியே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த இடத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வடக்கு கோபுரம் பக்கத்துலேயே வந்துட்டோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இது வந்து வடக்கு கோபுரம். வடக்கு கோபுரம் இப்போ வழி பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, வடக்கு கோபுரம் வழியாக உள்ளே போக போகிறோம். இங்கே வந்து கேட்குறாங்க, இங்கே வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க எங்கள் ஆளுக்கெல்லாம், எங்கள் கூட வந்தவங்கெல்லாம். இப்போ அதே வடக்கு கோபுரம் வழியாக உள்ளே வரோம். இங்கே போர்டு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, இந்த 21 தீர்த்த குளத்தில் புனித நீராட ஒரு நபருக்கு 25 ரூபாய். எடுக்கக்கூடாதா? சரிங்க ஐயா. 25 ரூபாய்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ இங்கே ஒரு போர்டெல்லாம் இருக்குது, அது ஒரு ஃபோட்டோவாக கிளிப்பிங்காக போடுறேன். ஸோ இது வந்து ஆனால் பேர் மாற்றி மாற்றி தான் போட்டிருக்கிறாங்க. கிணறு கிட்டலாம் நம்மளால ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாரும் குளிக்கிற இடம் இல்லையா, அதனால அது ரொம்ப தவறான செயல். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இப்படி நின்று எடுத்துக்கலாம். இப்போ வாங்க அடுத்து பார்க்கலாம். இது வந்து சேது மாதவ தீர்த்தமா, 8வது தீர்த்தம். இந்த கிணத்துல மொண்டு ஊற்றுறாங்க 8வது. இது நடுவில் எங்கேயும் எடுக்க முடியல, வீடியோவில் எடுக்கக்கூடாதுன்றாங்க. இது குளம்ன்றதுனால இங்கே எடுத்தோம். அங்கங்கே என்னென்ன பேர் வருக்கோ அதை பாருங்கள். சேது மாதவ தீர்த்தம் 7வது தீர்த்தம். இதோட நம்மளோட அக்னி தீர்த்தம் வீடியோ முடியுது. தீர்த்தத்தோட எப்படி இருந்தது, எங்களோட ராமேஸ்வரம் வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோக்கள் எடுத்தேன் நான். இது மட்டும் இல்லாமல் இங்கே விசேஷமான வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, அதை பற்றின ஒரு குட்டி வீடியோவும் எடுத்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சித்தர்களுக்கு முதல் தலைவரான பதஞ்சலி மாமுனிவரோட ஜீவ சமாதி இங்கே தான் இருக்குது ராமேஸ்வரத்தில். நான் இங்கே வந்து தான் எனக்கே தெரியும். ஆனால் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே கோவில் உள்ளேயே பிரகாரத்துலேயே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றின கிளிப்பிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கோவில் உள்ள வீடியோவில் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான குட்டி குட்டி வீடியோஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ராமேஸ்வரம் போன பாக்கியம் கிடைச்சிது. என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுற இடத்துல இதுவும் ஒன்று. அனைவருக்கும் அனைத்து வேண்டுதலும் நிறைவேறட்டும். அடுத்த வீடியோவில் இணையலாம். ஓம் நமச்சிவாய.